श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली गुरुवीडतेन्द्र करुणा परिणाम बोधम शेषाचले सुचिरबोरित छात्र बृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये எல்லாருக்கும் என்னுடைய பிரணாமங்கள். இது வரைக்கும் பாஷா பிரவேசத்துல 10 பாடங்கள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 11வது பாட்டம் வர்த்தமான காலஹா அப்படின்னு சொல்லக்கூடியதான பாட்டம். பஷ்யந்து வர்த்தமான காலஹா அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், க்ஷமிக்கணும். லட் லகாரஹா ஆரம்பத்துல பார்த்திருக்கோம். லட்டு, லங்கு, லிட்டு இதெல்லாம் பார்த்தோம். வர்த்தமான காலத்தை குறிக்கக்கூடியதான லகாரம், லகாரஹா அப்படின்னா டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். லட் லகாரஹா பிரசன்ட் டென்ஸ், லங் லகாரஹா பாஸ்ட் டென்ஸ், லிட் லகாரஹா ஃபியூச்சர். இங்க பாஷா பிரவேசத்துல பிரசன்ட் டென்ஸ்க்கான பதங்களை பார்க்கிறோம். பஷ்யந்து நன்னா பாருங்கோ. உச்சைஹி பட்டந்து சத்தமா படியுங்கோ. அவகச்சந்துச்ச புரிந்தும் கொள்ளுங்கள். சாத்திரா பட்டதி வர்த்தமான காலத்துல சொல்றார். சாத்திரா பட்டதி, சாத்ரௌ பட்டதः, சாத்ராः பட்டந்தி. டு ரீட். பட்டதி, பட்டதः, பட்டந்தி. பட்டதி, பட்டதः, பட்டந்தி. சிறுவன், மாணவன் படிக்கிறான். 2 மாணவர்கள் படிக்கிறார்கள். சாத்ராக பட்டந்தி பல மாணவர்கள் படிக்கின்றனர். இது பிரசன்ட் கண்டினியூஸ் இல்ல, பிரசன்ட் டென்ஸ் தான். சில பேர் பிரசன்ட் கண்டினியூஸ் நினைச்சுப்பா இது ஆரம்பத்திலேயே. ஆனால் இது பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ்ன்றது பட்டன் அஸ்தி படித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு வரும். இது அப்படி இல்லை. பட்டதி, பட்டதா, பட்டந்தி. அடுத்தது காயகா காயதி, காயகௌ காயதः, காயகாः காயந்தி, காயகः காயதி, காயகௌ காயதः. ஒரே நிமிஷம், ப்ளீஸ் ஜாயின் நௌ. பாசிபிள் गायकः गायति, गायति ना टू सिंग, பாடுகிறாள். गायकः गायति, गायति गायतः, गायन्ति பாடுகிறாள். गायकः ना मेल सिंगर. सैनिकः रक्षति, रक्षति ना टू सेव, टू सेव. सैनिकः रक्षति, सैनिकौ रक्षतः, सैनिकाः रक्षन्ति. रक्षति, रक्षतः, रक्षन्ति. रक्ष पालने அப்படின்னு ரூட் வேர்டு. रक्षति. मयूरः नृत्यति, मयूरौ नृत्यतः, मयूराः नृत्यन्ति. नृत्यति அப்படின்னா டு டான்ஸ். नृत्यति டான்ஸ், நாட்டியம் ஆடுகிறது. யாரு? மயூரஹா மயில். மயூரஹான பீகாக். மயூரஹா नृत्यति, मयूरौ नृत्यतः, मयूराः नृत्यन्ति.
ஒரு மைல், 2 மைல், பல மைல்கள். கவிஹி வர்ணயதி. வர்ணயத்தினா வர்ணிக்கிறான். கவி வர்ணயதः. கவயः வர்ணயந்தி. கவிஹி கவி கவயः. கவிஹி வர்ணயதி. கவி வர்ணயதः. கவயः வர்ணயந்தி. அதிதிஹி ஆகச்சதி. ஆகச்சதி கம். அதிதிஹி கெஸ்ட். விருந்தாளி வரார். அதிதிஹி ஆகச்சதி. அதிதி ஆகச்சதः. அதிதயः ஆகச்சந்தி. शिशुः क्रीडति. शिशू क्रीडतः. शिशवः क्रीडन्ति. शिशुः क्रीडति. क्रीडति அப்படின்னா டு பிளே. குழந்தை விளையாடுகிறது. 2 குழந்தைகள் விளையாடுகின்றன. சிசவः கிரீடந்தி. பல குழந்தைகள் விளையாடுகின்றன. சத்ருஹு பிரஹரதி. பிரஹரத்தினா தோக்கடிக்கிறது. சத்ருஹு பிரஹரதி. சத்ருவானவன் கொல்லப்பட்டான். சத்ரு பிரஹரதः. 2 சத்ருக்கள் கொல்லப்பட்டனர். சத்ரவः பிரஹரந்தி. பல சத்ருக்கள் கொல்லப்பட்டனர். பிதா ஸ்மரதி. பிதா ஸ்மரதி. அப்பா ஞாபகம் வச்சுருக்கார். பிதா ஸ்மரதி. பிதரௌ ஸ்மரதः. பிதரः ஸ்மரந்தி. ஸ்மரதி ஸ்மரதः ஸ்மரந்தி. அப்படியே கண்டஸ்தம் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் பைஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பைஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த கிளாஸ்ல இருக்க ஒரு சில 4 பேருக்கு கம்பல்சரி பைஹார்ட் பண்ணணும். மற்றவாள்லாம் பைஹார்ட் பண்ணிட்டா நல்லது. சார் ஒரு क्वेश्चन. இந்த பிரகரதிங்கிற ரூபம் வந்து இது பிரகரதி பாசிவ் வாய்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? அதாவது கொல்லப்பட்டார்களா கொன்றார்களா? சத்ருஹு பிரகரதி. சத்ரு கொள்ளுகிறான்னு அர்த்தம். சத்ரு கொள்கு. ஓகே. சோ ஆக்டிவ் வாய்ஸ் தான். ஆக்டிவ் வாய்ஸ் தான். பாசிவ் வாய்ஸ் கிடையாது. ஓகே. ஆக்டிவ் வாய்ஸ் தான். பாசிவ் வாய்ஸ் தான் கிடையாது. பிரஹரதி பிரஹரதா பிரஹரந்தி. ஓ சத்ரு கொல்லப்பட்டான் அப்படின்னா என்னால் சத்ரு கொல்லப்பட்டான். சத்ரு என்னால் கொல்லப்படுகின்றான் அப்படின்னு சொல்றேடா. அதுக்குதான் கேக்குறேன். அந்த ஃபார்ம் வந்து இப்போ நான் ஐ கில் சம்படி, ஐ கெட் டிஃபீட்டட் பை சம்படி இஸ் டிஃபரண்ட் இல்லையா? அதான் ஒரு டவுட். பிரகரத்தினா அட்டாக் பண்றான்னு அர்த்தம். சத்ரு வந்து அட்டாக் பண்றான். சரியா? சத்ரு நம்மள வந்து அட்டாக் பண்றோம். ஓகே சார். மாதா கணயதி. கணக்கு பண்றா அம்மா. இன்னைக்கு எத்தனை பேர் சாப்பிடணும் அப்படின்னு கணக்கு பண்றாளோ இல்லையோ அந்த மாதிரி கணக்கு பண்றா. மாதா கணயதி. கணயதி கணயதா கணயந்தி. மாதா கணயதி. மாதரௌ கணயதா. மாதரः கணயந்தி. தேனுஹு சரதி. சரத்தினா மேயறது. பசு புல்ல மேய மூல்யம் அது மாதிரி மேயறது. சரதி சரதः சரந்தி. தேனுஹு தேனு தேனவः. மூர்த்தி அஸ்தி. மூர்த்தினா ஒரு விக்கிரகம்னு வச்சுக்கோங்க. ஐடல். மூர்த்தி அஸ்தி. மூர்த்தி இருக்கிறது. மூர்த்தி ஸ்தஹ. மூர்த்தி மூர்த்தி மூர்த்தயா. மூர்த்தி ஸ்தஹ. மூர்த்தயா சந்தி. அஸ்தி இருக்கிறது. ஸ்தஹ 2 இருக்கின்றன. சந்தி பல இருக்கின்றன. பங்கி அஸ்தி. கியூ. பங்கி.
பங்கி இரண்டு வரிசைகள், பங்கையாக பல வரிசைகள் இருக்கின்றன. பவான் அஸ்தி நீ இருக்கிறாய், பவந்தௌ ஸ்தஹ நீங்கள் இருவரும் இருக்கிறீர்கள், பவந்தஹ சந்தி நீங்கள் பல பல பேர் இருக்கின்றனர். பவதி பஷ்யதி, பஷ்யதினா பார்க்கிறது, டு சி, பஷ்யதி. பவதி பஷ்யதி, பவத்யௌ பஷ்யதஹ, பவத்யஹ பஷ்யந்தி, பஷ்யதி பஷ்யதஹ பஷ்யந்தி. மேலேந்து இருக்கு இல்லையா, இந்த தாத்துல எதுக்காவது அர்த்தம் தெரியலன்னா கேளுங்க ஒரு வாட்டி, நான் ஒரு வாட்டி படிச்சுட்டு போறேன், எங்க அர்த்தம் தெரியலையோ கேளுங்க. பட்டதி பட்டதஹ பட்டந்தி, காயதி காயதஹ காயந்தி, ரக்ஷதி ரக்ஷதஹ ரக்ஷந்தி, மயூரஹ நிருத்யதி மயூரௌ நிருத்யதஹ மயூராஹ நிருத்யந்தி, கவிஹி வர்ணயதி கவி வர்ணயதஹ கவயஹ வர்ணயந்தி, அதிதிஹி ஆகச்சதி அதிதி ஆகச்சதஹ அதிதயஹ ஆகச்சந்தி, शिशुः क्रीडति शिशुः क्रीडतः शिशवः क्रीडन्ति, शत्रुः प्रहरति शत्रुः प्रहरतः शत्रवः प्रहरन्ति, पिता स्मरति पितरौ स्मरतः पितरः स्मरन्ति, माता गणयति मातरौ गणयतः मातरः गणयन्ति, धेनुः चरति धेनुः चरतः धेनवः चरन्ति, मूर्तिः अस्ति मूर्तिस्तः मूर्तयः सन्ति, पङ्क्तिः अस्ति पङ्क्तिस्तः पङ्क्तयः सन्ति, भवान् अस्ति भवन्तौ स्तः भवन्तः सन्ति, भवती पश्यति भवत्यौ पश्यतः भवत्यः पश्यन्ति. இதுல எல்லாமே புரிஞ்சது இல்லையா? சார் பங்கினா என்னது? பங்கி அப்படின்னா கியூ, வரிசை. வரிசை. சரியா? இப்போ பிரதம புருஷன்ல சொன்னாலா, இப்போ உத்தம புருஷன்ல சொல்ல போற. இப்ப அடுத்தது லிகாமி லிகாமஹா லிகாமஹா, லிகாமி அகம் லிகாமி நான் எழுதுறேன், ஆவாம் லிகாவா நாங்கள் ரெண்டு பேரும் எழுதிட்டு இருக்கோம், வயம் லிகாமஹா நாங்க எல்லாரும் எழுதிட்டு இருக்கோம், வதாமி டு ஸ்பீக் நான் பேசுறேன், அகம் வதாமி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆவாம் வதாவஹா நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம், வயம் வதாமஹா நாங்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அகம் அஸ்மி நான் இருக்கேன், ஆவாம் ஸ்வஹா நாங்கள் இருவரும் இருக்கின்றோம், வயம் ஸ்மஹா நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம், அகம் ஹசாமி நான் சிரிக்கிறேன். சொல்லுங்க. இவ்வளவு நேரம் சொன்னது ஃபர்ஸ்ட் பர்சன் பிரதம புருஷா, பிரதம புருஷா, வந்து உத்தம புருஷா. இது வந்து உத்தம புருஷா. இவ்வளவு நேரம் சொன்னது இப்படி என்ன சொல்லணும், தேர்ட் பர்சன் சொல்லணும் இங்கிலீஷ்ல, தேர்ட் பர்சன். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்றோம். ஓகே சார். சம்ஸ்கிருதத்துல வரும்போது அது பிரதம புருஷனா வந்துடும். அகம் அஸ்மி ஆவாம் ஸ்வஹா வயம் ஸ்மஹா, அகம் ஹசாமி ஆவாம் ஹசாவஹா வயம் ஹசாமஹா. கொஞ்சம் கொஞ்சமா இதை வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறோம். வொகாபுலரி ஞானம் வரும், பேச ஆரம்பிக்க முடியும். அப்பதான் இப்போ நான் எழுதுறேன் அப்படின்னா அகம் லிகாமி அப்படின்னு பிரயோகம் பண்ணும். அகம் வதாமி அகம் பஷ்யாமி அகம் அஸ்மி அகம் ஹசாமி அப்படின்னு பிரயோகம். இப்ப நான் வந்து அகம் பாட்டையாமி பவந்தா பட்டந்தி அகம் பாட்டையாமி அப்படி சொல்லணும். அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணோம். இப்போ வர்த்தமான காலா புரிஞ்சுதா? பஷ்யாமிக்கு என்ன மீனிங்? பஷ்யாமிக்கு என்ன மீனிங்? டு see நான் பார்க்கிறேன். ஓகே, ஐ எம் சீயிங். ஐ எம் சீயிங் சொல்லக்கூடாதுல்ல, ஐ சி.
சார் இப்ப இப்ப நான் சான்ஸ்கிரிட் பாடம் படிக்கிறேன்னா அகம் சம்ஸ்கிருத சம்ஸ்கிருதம் பாட்டக பாட்டம் பட்டாமி. பட்டாமி. அப்ப கேட்கிறேன்னா அகம் ஸ்ரோத்ரயாமியா சம்ஸ்கிருத பாட்டம் ஸ்ருணோமி. ஸ்ருணோமி. அகம் சம்ஸ்கிருத பாட்டம் ஸ்ருணோமி. ஓகே சார். இப்போ அடுத்து செகண்ட் பர்சன் கொடுத்துருக்கா பாருங்க. துவம் காதசி, யுவாம் காததா, யூயம் காதத்த. காதசி அவன் கையில ஏதோ வச்சிருக்கான் பாருங்க. அது ஏதோ டிராகன் ஃப்ரூட் பாதி கட் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க. துவம் காதசி, நீ சாப்பிடுகிறாய். யுவாம் காததா, நீங்கள் இருவரும் சாப்பிடுகிறீர்கள். யூயம் காததா, நீங்கள் எல்லோரும் சாப்பிடுகிறீர்கள். இல்லையா? துவம் நமசி, யுவாம் நமதா, யூயம் நமத. நமசினா வணங்குகிறாய், சல்யூட். நமசி. நயசி கொண்டு செல்கிறாய். துவம் நயசி, யுவாம் நயதா, யூயம் நயத. துவமசி நீ இருக்கிறாய். தத்துவமசி சொல்றோமோ இல்லையோ, துவமசி நீ இருக்கிறாய். யுவாம் ஸ்தஹா, நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். நீங்கள் இருவரும் இருக்கிறீர்கள். யூயம் ஸ்த, நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். இது ஓகேவா? இது ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. இந்த அபியாசம் பாருங்க. உதாகரணானுகுணம் ரிக்தஸ்தானானி பூரயந்து. உதாகரணத்துக்கு ஏத்தா போல, எக்ஸாம்பிளுக்கு ஏத்தா மாதிரி கேப் இருக்கிற இடம்லாம் நீங்க தான் ஃபில் பண்ணணும். எழுதி பார்க்கணும் ஆத்துல. ஹரிணஹா தாவதி, ஹரிணௌ தாவதா, ஹரிணாஹ தாவந்தி. ஹரிணஹன மான், டீர். ஹரிணஹ தாவதி, ஹரிணௌ தாவதா, ஹரிணாஹ தாவந்தி. கவிஹி ரச்சயதி, கவி கவிதை எழுதுறார். ரச்சயதி ரச்சயதா ரச்சயந்தி. கவிஹி கவி கவயஹா. இப்படி தனியா முதல்ல சொல்லி பார்க்கணும். கவிஹி கவி கவயஹா ரச்சயதி ரச்சயதா ரச்சயந்தி. அப்ப எப்படி வரும்? கவிஹி ரச்சயதி, கவி ரச்சயதா, கவயஹ ரச்சயந்தி. யானம் சலதி, யானம் சலதஹ, யானே சலதஹ, யானானி சலந்தி. யானம் யானே யானானி. அதுதான் தனித்தனியா சொல்லி பார்க்கணும்னு. சலதி சலதஹ சலந்தி, யானம் யானே யானானி. அப்போ யானம் சலதி. படுறா யானம் சலதி, யானே சலதஹ, யானானி சலந்தி. மாதா மாதரௌ மாதரஹ. போன இதுல பார்த்தோம். மாதா கணயத்தின்னு பார்த்தோமோ இல்லையோ. மாதா மாதரௌ மாதரஹ, மாதா பாலயதி, மாதரௌ பாலயதஹ, மாதரஹ பாலயந்தி. பிகஹ பிகௌ பிகஹ, பிகஹ பிகௌ பிகாஹ. பிகஹ பூஜதி. பிகஹனா இந்த குயில். பிகஹ பூஜதி, குயில் கூகின்றது. பிகௌ பூஜதஹ, பிகாஹ கூஜந்தி. பாலஹ சுட்டதி. சுட்டத்தின்னா விஷமம் பண்றான்னு அர்த்தம் நினைக்கிறேன். சுட்டத்தின்னா விஷமம் பண்றான்னு அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். சுட்டதி
ஓஹோ. சுட்டத்தினா உருண்டு விளையாடுறான். சுட்டத்தினா ஸ்பிளிட் அப்படின்னா உருண்டு விளையாடுறதா? சரி. பாலா சுட்டதி, சுட்டதி சுட்டதா சுட்டந்தி, விருக்ஷா பலதி, பலதி பலதா பலந்தி, விருக்ஷா விருக்ஷௌ விருக்ஷாः, மகிழா ஜல்பதி. ஜல்பதினா சம்பந்தம் இல்லாம பேசுறது. நம்ம கேள்வி ஒண்ணு கேட்டா பதில் ஒண்ணு சொல்லுவா, அதான் ஜல்பதி. ஜல்பதி ஜல்பதா ஜல்பந்தி, வஸ்திரம் சுஷ்யதி, வஸ்திரத்தை நல்லா சுத்தம் பண்றது, அதாவது நல்லா தோச்சு உணர்த்துறது. சுஷ்யதி சுஷ்யதா சுஷ்யந்தி, சுகஹ ரட்டதி, ரட்டத்தினா அலையிறது, சுகஹான கிளி, ரட்டதி ரட்டதா ரட்டந்தி, சோரஹ சோரயதி, சோரயத்தினா திருடுறது. पुष्पम विकसति, विकसति विकसता विकसन्ति, पुष्पम पुष्पे पुष्पाणि, वानरः आरोहति, आरोहतिना மேலே ஏறுறது. वानरः वानरौ वानराः, आरोहति आरोहतः आरोहन्ति, पिता नयति, नयति नयतः नयन्ति, அப்பா என்ன அழைச்சுன்னு போறார். மசகா தசதி, தசத்தினா கடிக்கிறது, டு பைட். மசகா கொசு கடிக்கிறது, மசகான கொசு, தசதி கடிக்கிறது, மசகா தசதி, மசகௌ தசதா ரெண்டு கொசு கடிக்கிறது, மசகாக தசந்தி பல கொசுக்கள் கடிக்கின்றன. நம்ம பாத்துல அப்படிதான் இருக்கு சாயங்காலம் 6 மணிக்கு. காரியம் சித்தியதி, சித்தியத்தினா தயாரா இருக்கு, சித்தமா இருக்கு, எல்லாமே கண்டிப்பா நிறைவேறிடும் அர்த்தம். மூர்க்கா நிந்ததி, நிந்தத்தினா திட்டுறது, ஸ்கோல்டு, நிந்ததி நிந்ததா நிந்தந்தி, சௌச்சிகா சீவியதி, சீவியத்தினா தைக்கிறது, சௌச்சிகான டெய்லர், சௌச்சிகா அப்படின்னா டெய்லர், சீவியதி அப்படின்னா தைக்கிறது, டெய்லர் தைக்கிறான். சீவியதி சீவியதா சீவியந்தி, சாலகா சாலயதி, டிரைவர் ஓட்டுறார் வண்டிய, சாலயதி சாலயதா சாலயந்தி, கிருஷகா கர்ஷதி, விவசாயம் விவசாயி விவசாயம் பண்றார், கிருஷகான விவசாயி, கர்ஷத்தினா விவசாயம் பண்றார். பகினி ஸ்னிக்யதி, ஸ்னிக்யதினா ரொம்ப க்ளோஸா இருக்கா, பகினின்னா சகோதரி, அக்கா வந்து தம்பியின் இடத்துல ரொம்ப க்ளோஸா இருக்கான்னு அர்த்தம். ஸ்னிக்யதி எங்காத்துல அப்படிதான் இருக்கா. சிம்மா கர்ஜதி, எங்காத்துல என்ன எங்க என்னோட கூட பிறந்தவா இல்ல, என் ஒய்ஃபோட கூட பிறந்தவனும் அவளும் அப்படிதான் இருப்பா. ஸ்னிக்யதி, சிம்மஹ கர்ஜதி, சிம்மம் கர்ஜிக்கிறது இருக்கான அவன், சிம்மஹ கர்ஜதி, சிங்கம் கர்ஜிக்கிறது. ஒரே நிமிஷம், மகான்கள்லாம் இருக்காளான்னு ஒரு வாட்டி பார்த்தோம். ஸ்ரீனிவாச வரதன், சுந்தர வரதன், பட்ர சுவாமி, இன்னொருத்தனை காணமே. சரி, ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் சார். மகாதேவன் சார். சட்டகா கூச்சதி, சட்டகான ஸ்பாரோ, கூச்சதி அதுவும் கூவுறதுன்னு போட்டிருக்கார். தக்ஷகா தக்ஷதி, தக்ஷகான கார்பெண்டர், தக்ஷதி அப்படின்னா கார்பெண்டர் வேலையை செய்யறான். காரியகர்த்தா சஞ்சரதி, அதாவது காரியகர்த்தானா கோஆர்டினேட்டர், சஞ்சரத்தினா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கார். வைத்தியா சிகித்சதி, வைத்தியான டாக்டர், சிகித்சத்தினா டாக்டருக்கு உண்டான வேலையை பார்க்கிறார், வைத்தியம் பார்க்கிறாருன்னு அர்த்தம் சிகித்சத்தினா. அது போறாது, இங்க வேற பாருங்க, இதை நீங்க அபியாசம் பண்ணி பார்க்கணும். பாலா பாலௌ பாலா விஸ்மரதி
விஸ்மரதா, விஸ்மரந்தி. விஸ்மரத்தின்னா ஞாபகம் வச்சுக்கிறது. விஸ்மரதி, விஸ்மரதா. விஸ்மரத்தினா மறந்து போறது. விஸ்மரதா, விஸ்மரந்தி. சேவகா, சேவகௌ, சேவகாः. பிரமத்தினா இங்கேயும் அங்கேயும் அலையிறது. பக்தः, பக்தௌ, பக்தாः. பக்தः அர்ச்சதி, அர்ச்சனை பண்றார். அதிதிஹி பிரவிசதி, கெஸ்ட் வரார், உள்ள நுழையிறார். பண்டிதः சிந்தயதி, பண்டிதன் யோசிக்கிறான். சாது தியாயதி, சாது வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். தியாயதி, தியானம் பண்ணிட்டு இருக்கார். இப்ப இந்த மாதிரி கீழே எழுதணும். நீங்க இந்த மாதிரி ஃபுல்லா எழுதணும். இதெல்லாம் நீங்க தான் எழுதணும். அப்படியே இங்க பாருங்க. பாலகா அஸ்தி, பாலகௌ ஸ்தஹ, பாலகாः சந்தி, மித்ரம் அஸ்தி, மித்ரே ஸ்தஹ, மித்ராணி சந்தி. பாலிகா அஸ்தி, பாலிகே ஸ்தஹ, பாலிகாः சந்தி. அது மாதிரி அஸ்திக்கு அப்புறம் பாலகா இச்சதி, பாலகௌ இச்சதா, பாலகாः இச்சந்தி. மாதிரி எல்லாத்துக்கும் 3 எழுதணும். அப்போ ஒன்னுத்துக்கு 3 வரும். பாலகா அஸ்தி, பாலகௌ ஸ்தஹ, பாலகாः சந்தி, மித்ரம் இச்சதி. சரியா? மித்ரம் இச்சதி, மித்ரே இச்சதः, மித்ராணி இச்சந்தி. க்ஷமிக்கணும், நான் தான் தப்பா சொல்றேன். மறுபடியும் அதாவது பாலகா அஸ்தி, பாலகௌ ஸ்தஹ, பாலகாः சந்தி. மறுபடியும் பாலகா இச்சதி, பாலகௌ இச்சதः, பாலகாः இச்சந்தி. மறுபடியும் பாலகா வததி, பாலகௌ வததः, பாலகாः வதந்தி. இதை நீங்க எழுதி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சப்தம் ஒன்னு எடுத்துட்டு ஏகவச்சனம், திவ்யவச்சனம், பகுவச்சனம். அதே மாதிரி தாத்து ஒரு பாலகா, பாலகௌ, பாலகாக்கு 3 ரூபம் எழுதணும். அஸ்தி, ஸ்தஹ, சந்தி, இச்சதி, இச்சதா, இச்சந்தி, வததி, வததா, வதந்தி. இப்ப பாலகால ஆரம்பிச்சு வதூஹு வரைக்கும் வதூஹு வரைக்கும் எழுதணும். புரியுதா உங்களுக்கு? ஸ்பஷ்டமா இருக்கா? இச்சத்தினா என்னது? விரும்புகிறார், விரும்புகிறார், ஆசைப்படுறது. அவதேயம்னா புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அர்த்தம். இப்போ மித்ரம் அஸ்தி, மித்ரே ஸ்தஹ, மித்ராணி சந்தி. இப்போ உங்களுக்கு மித்ரம், மித்ரே, மித்ராணின்றத 3 இடத்துல எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிடும். அது மாதிரிதான் பாலிகா, பவதி, பவான், சஹா, சா, தத்து, ஏஷா, ஏஷா முனி, குருஹு, பிதா, மாதா, வியக்தி. வியக்திஹின சம்பர்சன் அர்த்தம். தேனுஹுன பசு, வதூஹுன பிரைடு. இந்த பேஜ் கிளியரா இருக்கா? பேஜ் நம்பர் 30. ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த பேஜ் போலாமா? அடுத்தது பாருங்க, பாருங்க. இப்போ மத்தியம புருஷத்துக்கு சொல்றார். மத்தியம புருஷத்துல காண்பிக்கிறா பாருங்க. துவம் அசி, துவம் கச்சசி, துவம் வசசி. அசினா இருக்கிறாய், கச்சசினா செல்கிறாய், வசசி அப்படின்னா வசிக்கிறாய். டு பி, டு கோ, டு லிவ். அசி, கச்சசி, வசசி. அசி ஸ்தஹ, ஸ்த. அஸ்தி, ஸ்தஹ, சந்தி. அசி, ஸ்தஹ, ஸ்த. அசி நீ இருக்கிறாய். யுவாம் ஸ்தஹ நீங்கள் இருவரும் இருக்கிறீர்கள். யூயம் ஸ்த நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். கச்சசி, கச்சதஹ, கச்சத நீ செல்கிறாய். யுவாம் கச்சதஹ நீங்கள் இருவரும் செல்கிறீர்கள்.
யூயம் கச்சதா நீங்கள் எல்லோரும் செல்கிறீர்கள். வசசி வசதா வசத துவம் வசசி யுவாம் வசதா யூயம் வசத நீ வசிக்கிறாய், நீங்கள் இருவரும் வசிக்கிறீர்கள், நீங்கள் எல்லோரும் வசிக்கிறீர்கள். அதே மாதிரி உத்தம புருஷத்துக்கும் பாருங்க, அகம் அஸ்மி. இப்ப நீங்க எப்படி எழுதி பார்க்கணும்னா, சஹா அஸ்தி தௌ ஸ்தஹ தே சந்தி துவம் அசி யுவாம் ஸ்தஹ யூயம் ஸ்த அகம் அஸ்மி வை ஆவாம் ஸ்வஹா வயம் ஸ்மஹா. அப்படி எழுதி பார்க்கணும். புரிஞ்சுதா? இந்த பிங்க் கலர்ல இருக்கிறதெல்லாம் கிளியரா இருக்கா? மேல எதுவும் டவுட் இல்லையே இந்த பிங்க் கலர்ல இருக்கிறதுல? இல்ல, டவுட் இல்ல இப்போ. பிங்க் கலர் மேல இருக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, இப்போ இது வரைக்கும் இங்க மேலேந்து ஆரம்பிச்சு இதுல இருந்து தொடக்கமாக சொல்லப்பட்ட கிரியாபதங்கள் எல்லாமே குவாதிகணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி இருக்கக்கூடியதான கிரியாபதங்கள், எந்த மாற்றமுமே இருக்காது. படதி படதா பட்டந்தி படசி படதா படத பட்டாமி பட்டாவஹா பட்டாமஹா இப்படிதான் இருக்கும். ஸ்மரதி ஸ்மரதா ஸ்மரந்தி எதை வேணா எடுத்துக்கணும். அஸ்தி ஸ்தஹா சந்தி அசி ஸ்தஹா ஸ்த அஸ்மி ஸ்வஹா ஸ்மஹா இப்படிதான் இருக்கும் எல்லாமே. இது துவாதிகணம். துவாதி அப்படின்னா இப்பு நாலாவது பா, இப்பு வாதி துவாதி. அதாவது பூவாதையோ தாத்தவஹா அப்படின்னு ஒரு சூத்திரம். பூவாதையோ தாத்தவஹா, பூவாதையாக தான் துவாதையான்னு வந்திருக்கு சந்தியில. பவத்தின்னு ஆரம்பிக்கிறது அதான் சம்ஸ்கிருதத்துல முதல் தாத்து. இங்க எங்கேயோ பார்த்தோம் பவதி அப்படின்னு, அதுதான் சம்ஸ்கிருதத்துல முதல் தாத்து. சஹா பவதி தௌ பவதஹ தே பவந்தி. 10 கணங்களாக தாத்துக்களை பிரிச்சார் பாணினி மகரிஷி. அதுல இந்த தாத்துக்கள் எல்லாமே துவாதிகணங்களுடைய தாத்துக்கள், ரொம்ப சுலபமான தாத்துக்கள். டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற வெர்பு இதான். இதை காட்டிலும் வெளியில யூஸ் பண்ற வெர்பு, மற்ற கணங்கள்ல இருக்கக்கூடிய வெர்பு நம்ம டே டு டே யூஸ் பண்றோம்னா கரோதி தான். கரோதி டு டூ, அது மட்டும் தான் கரோதி. அது மட்டும் தான் இதை காட்டிலும் வெளியில தினசரி லைஃப்ல யூஸ் பண்ற தாத்து. ஒரு क्वेश्चन, இந்த இதுல இந்த அஸ்தி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? அதான் அஸ்தி மட்டும். ஏன்னா அசபுவி, அதாவது பவதின்றதோட கொஞ்சம் அப்கிரேட் தான் அது அஸ்தின்றது. ஓகே ரெண்டுத்தையுமே டு பீன்னு தான் அர்த்தம். ஓகே, அது மட்டும் கொஞ்சம் வேற ஃபார்ம்ல இருக்கு. கொஞ்சம் வேற ஃபார்ம்ல இருக்கு. ஓகே. அதுவே என்னன்னா அஸ்தி ஆசீத் இது ரெண்டு மட்டும்தான் மாறி இருக்கும். சியாத் இது ரெண்டு மட்டும்தான் மாறி இருக்கும். அது 3, அதாவது லட்டு லக்காரம், லங் லக்காரம், அப்புறம் சியாத் விதிலிங் லக்காரம். இது 3 தான் மாறி இருக்கும். லோட் லக்காரம் அஸ்து அஸ்து இது 3 தான் 4 தான் இருக்கும். 10 லக்காரங்கள்ல மிச்சம் இருக்க 6 லக்காரமுமே இந்த பவதி தாத்துடைய லக்காரங்கள் தான். இதுக்கும் பபுவ தான், அதுக்கும் பபுவ தான். அந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான், வெவ்வேற கிடையாது. இந்த 4 அஸ்தியில கூட இந்த 4 ரூபம் மட்டும்தான், இந்த 4 லக்காரம் மட்டும்தான் மாறி இருக்கும். மறுபடியும் சொல்றேன், அஸ்தி பிரசன்ட் டென்ஸ், ஆசீத் பாஸ்ட் டென்ஸ், லோட் லக்காரம் கண்டிஷனல் டென்ஸ் அஸ்து, அதே மாதிரி விதிலிங்க சியாத். இது மட்டும்தான் மாறி இருக்குமே தவிர மற்ற 6 லக்காரங்களுமே இந்த பவதி தாத்துக்கு எப்படி இருக்கோ, பூ தாத்துக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரியான ரூபங்கள் தான் அதுக்கும் இருக்கும். ஆகையினால இது வாதிகணங்கள்.
இந்த பாதி இதெல்லாம் எல்லாமே பாதிகணங்கள் தான். இதெல்லாம் எல்லாமே சுஷ்யதி, ரட்டதி, சோரயதி எல்லாம் எல்லாம் பாதிகணங்கள் தான். இதுக்கு மேல இந்த புக்ல நாம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக என்ன பண்றான்னா, வர்த்தமான காலே விசேஷ கிரியாபதானி அப்படின்னு கொடுக்குறான். வர்த்தமான காலே சரண் சாட் வந்துட்டியா சரண்? இவ்வளவு நேரம் ஆளை இல்லையா? சாப்பிட்டு வந்தியா அப்பதான் போய்? சரி, சில தாத்துக்கள் வர்த்தமான காலே விசேஷ கிரியாபதானி, விசேஷமான கிரியாபதங்கள் என்னென்ன இருக்கு பார்க்கலாம். பவிஷ்யத் காலத்துல நாம யூஸ் பண்றா போல மற்ற கணங்கள்ல இருக்கக்கூடியதான இது. ஜானாதி, ஜானாத்தின்னா டு நோ, KNOW, ஜானாதி. கரோதி, இப்பதான் சொன்ன டு டூ. சினோத்தினா டேக், அதாவது டு செலக்ட். சினோத்தினா செலக்ட், டேக் கூட இல்லை, செலக்ட். கிரீணாத்தினா பை. शक्नोति ना कैन. प्राप्नोति ना टू गेट. ददाति ना टू गिव. गृह्णाति टू टेक. शृणोति टू हियर. रोदति टू क्राई. எல்லாமே புரிந்தா இல்ல சார்? ஒரு தடவை கூட சொல்ல முடியுமா? ரொம்ப எழுதிக்க முடியல. சொல்லுங்க. இல்ல சார், இந்த கிருணோத்தில இருந்து இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? ஸ்ருணோதி தானே? இல்ல, கிருணோத்தி. கிரீணாத்தியா? கிருணாத்தி. கிரீணாத்தி. கிருணாத்தி. பை, BUY, பை. கடையில போய் வாங்குறோம்ல. ஷாக்னோத்தி. சக்னோதி, சக்னோதி, ஷக்னோத்தி. கேன், she can அப்படின்ற மாதிரி. ஏஷா சக்னோதி, அவளால இயலும். ஓகேவா? கஹ ஜானாதி, யாரு தெரியும், யாருக்கு தெரியும்? கா கரோதி, யார் செய்வாள்? பவான் சினோதி, நீ செலக்ட் பண்ணிட்டு இருக்க இப்போ. ஏசா கிரீணாத்தி, ஏஷா கிரீணாத்தி, இவன் வாங்குகிறான். ஏஷா சக்னோதி, அவளால் இயலும். மித்ரம் பிராப்னோதி, நண்பன் அடைகிறான். அதாவது மித்ரம் ஜெயம் பிராப்னோத்தின்னு அர்த்தம். தாத்தா ததாதி, உடையவள்ளல் கொடுக்கிறார். சா கிருண்ணாத்தி, சா ஸ்ருணோதி. பீருஹு ரோதிதி, ரோதிதி. பீருஹுன்னா பயந்துன்னு இருக்கான். அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். முதல்ல பயந்தா இருந்தது, அப்புறம் பார்த்தா அழவே ஆரம்பிச்சுட்டான் அவன். இப்ப பாருங்க, கஹ ஜானாதி, கௌ ஜானீதா, கா ஜானந்தி, ஜானாதி, ஜானீதா, ஜானந்தி. வர்த்தமான ரூபம். ஜானாதி, ஜானீதா, ஜானந்தி. இப்ப நம்ம மூணுமே சொல்லி பார்க்கலாம். சொல்லி பார்க்கும்போது மூணுமே சொல்லி பார்க்கலாம். எப்படி? ஜானாதி, ஜானீதா, ஜானந்தி. ஜானாசி, ஜானீதா, ஜானீத. ஜானாமி, ஜானீமஹ, ஜானீமஹ. இப்படி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸ்ருணோதி என்ன? ஸ்ருணோத்தியா? ஆ, ஸ்ருணோத்தினா கேட்கறது, டு ஹியர். ஓ, இப்போ ஒரு தாத்து தெரிஞ்சுன்னா இப்போ மூணு சொல்லி பார்க்கலாம். மூணு ரூபமும், அதாவது பிரதம புருஷன், மத்தியம புருஷன், உத்தம புருஷன் அப்படின்ற மூணு. அந்த மூணுத்தையும் சொல்லி பார்க்கலாம். இப்ப நமக்கு என்ன மேல தாத்து படிச்சுட்டோம். ஜானாதி, ஜானீதா, ஜானந்தி. ஜானாசி, ஜானீதா, ஜானீத. ஜானாமி, ஜானீமஹ, ஜானீமஹ.
கரோதி குருதः குர்வந்தி கரோசி குருதः குருத்த கரோமி குர்வः குர்மः கரோதி குருதः குர்வந்தி சஹ கரோதி தௌ குருதः தே குர்வந்தி கரோஷி குருதः குருத்த त्वं करोषि युवां कुरुतः यूयं कुरुत करोमि कुर्वः कुर्मः अहं करोमि आवां कुर्वः वयं कुर्मः அதே மாதிரி சினோதி சினோதி சினுதः சின்வந்தி இதெல்லாம் மாறுறது பாருங்க ரூபம் பவதி பவதா பவந்தின்ற மாதிரி ஃபிளாட்டா இல்ல படதி படதா படந்தி காயதி காயதா காயந்தி அப்படி இல்ல ஜானாதி இப்படி இருக்கா அடுத்தது ஜானீதஹான் இருக்கு மறுபடியும் ஹ்ரஸ்வம் ஜானந்தி அப்படி வருது பாருங்க படதி படதா படந்தின்னு அப்படி இருக்கணும் ஜானாதி ஜானிதா ஜானதி ஜானந்தி அப்படி இருக்கணும் ஆனா ஜானீதஹான் இருக்கு ரெண்டாவது ரூபம் நீ வந்து தீர்க்கமா இருக்கு ஜானாத்தின்னு போய் நான் தீர்க்கமா இருக்கு நாக்கு பக்கத்துல கோடு வருது ஜானீதான்னு போய் நீ தீர்க்கமா இருக்கு நீ இருக்கு அப்புறம் ஜானந்தின்னு போய் நான் மட்டும்தான் இருக்கு இதான் மாற்றம் ஞாபகம் வச்சுக்கணும் இது எப்படி ஞாபகம் இருக்கும் இப்ப எனக்கு மறக்காது எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் சின்ன வயசுல இருந்து சொல்லி 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 பழகிட்டே இருக்கணும் சந்தை சொல்லி நுற்று பண்ணணும் இதெல்லாம் உட்காந்துட்டு சந்தை சொல்லி நுற்று பண்ணா இது மறக்கவே மறக்காது சின்ன வயசுல பெரியவாளா இருக்கிறவா என்ன பண்ணணும் இனிமேல் நுற்று பண்ணாலாம் கஷ்டம் அப்படின்னா பெரியவா என்ன பண்ணணும்னா எழுதி எழுதி பார்க்கணும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி சொல்லி பார்க்கணும் தினம் காத்தால ஏதாவது ஒரு பாராயணம் பண்றதுன்னு வச்சுருப்பீங்க இல்லையா ஏதாவது ஒரு பிரக்கிரியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாராயணம் பண்றது ராமாயண பாராயணம் ஏதாவது ஒரு பாராயணம் இருக்கும் இல்லையா பிரபந்த பாராயணங்கள் ஏதாவது ஒரு பாராயணம் நீங்க வச்சுருப்பீங்க இல்லை ஏதாவது பூஜை பண்றதுன்னு வச்சுருப்பீங்க ஏதாவது ஒரு பிரக்கிரியை இல்லாம இருக்காது அது மாதிரி இல்லாம யாரும் இருக்க மாட்டீங்க அப்ப அப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உக்காந்துட்டு இதை ஒரு வாட்டி சொல்லி பார்க்கணும் வர்த்தமான கால போஷனை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த 11வது பாடத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு தாத்துவையும் 3 புருஷனையும் சொல்லி பார்க்கணும் படதி படதா படந்தி படசி படதா படத்த பட்டாமி பட்டாவஹ பட்டாமஹ அப்படி எண்ணி எண்ணி பார்க்கணும் அடுத்து பாருங்க சினோதி சினுதா சின்வந்தி சினோசி சினுதா சினுத சினோமி சின்வஹ சின்வஹ கிரீணாதி கிரீணீதா கிரீணந்தி சக்னோதி சக்னுதா இது பாருங்க இன்னும் மாறுறது சக்னோதி சக்னுதா சக்னுவந்தி பிராப்னோதி பிராப்னுதா பிராப்னுவந்தி ததாதி தத்தஹ தததி தான் இருக்கு பாருங்க ததந்தி இல்ல ததாதி தத்தஹ தததி இத பின்னாடி கொடுத்துருக்கா பாருங்க ஒரே நிமிஷம் இல்ல நூற்று பண்ற மாதிரி கொடுக்குற சரி நீங்களே தான் நூற்று பண்ணலாம் ததாதி தத்தஹ தததி அப்புறம் கிருண்ணாதி கிருண்ணீதா கிருண்ணந்தி ஸ்ருணோதி ஸ்ருணுதா ஸ்ருண்வந்தி ரோதிதி ருதுதா ருதந்தி நான் ஒண்ணு பண்றேன் எனக்கு வந்து இன்னில இருந்து எனக்கு வந்து ஸ்டடி ஹாலிடேஸ் தான் எனக்கு வந்து லீவு தான் அதாவது நான் வெறும காலேஜ் போவேன் வந்துடுவேன் ரொம்ப ஒர்க்கெல்லாம் எனக்கு இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆற்றுல தான் ஒர்க் இனிமேல் தான் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் போடுறது இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணுறது பசங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒர்க்கெல்லாம் சாதாரணமாக இதெல்லாம் இல்லை காலேஜ் நிர்பந்தம்ன்றது இன்னிலேருந்தே கிடையாது ரொம்பலாம் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் இருக்காது இதோட டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து தான் செமஸ்டர் முடிஞ்ச பிறகு தான் அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த தாத்துலாம் டைப் பண்ணி அனுப்புகிறேன் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் மேலே இருக்கு இல்லையா தாத்து எல்லாமே இந்த மேலே இருக்க தாத்து இங்கேருந்து ஆரம்பிச்சு பட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில் இருக்கக்கூடியதான இந்த சுனோத்தி வரைக்கும் ருதந்தி வரைக்கும் நான் உட்காந்து நான் என்ன பண்றேன் பிடிஎஃப் மாதிரி போட்டு பிடிஎஃப் வர்த்தமான காலம் போடுறேன் வர்த்தமான காலம் ஓகே
PDF வர்த்தமான காலஹா. ஓகே. நீங்க வந்து அந்த பேப்பரை வச்சுட்டு தினமும் பாராயணம் பண்ணுங்க. ஆத்துல யாராவது இருந்தா பிரிண்ட் எடுத்துட்டு வர சொல்லிடுங்க. பிரிண்ட் எடுத்துட்டு வந்து டெய்லி பாராயணம் பண்ணுங்க தயவு செய்து. அதுல யாருக்காவது புரியல, ஏதாவது ஒரு தாத்துவுக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா கேளுங்க, நான் அர்த்தம் சொல்றேன். மற்றபடி நீங்க உட்காந்து தினமும் பாராயணம் பண்ணா தாராளமா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். இது வர்த்தமான காலம். சரியா? இதோட இருக்கட்டும். இன்னைக்கு பாடம் ருதந்தி வரைக்கும் 39 பேஜ் நம்பர் ஆகிருக்கு. வெட்னஸ்டே அன்னைக்கு என்ன பண்றோம், இந்த அபியாச ஹால்ல இருந்து பாக்குறோம். வெட்னஸ்டே அன்னைக்கு அபியாச ஹால்ல இருந்து பாக்குறோம். ஓகேவா? தன்யவாதா. இதோட முடிச்சுக்கிறேன்.